ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக்கி தருவார். எபேசு நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாய் தேவ மனிதனை கொண்டு நமக்கு திருமணம் பெற்றிருக்கிறார். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்கிற ஒரு சத்தியத்தை அங்கே எழுதியிருக்கிறது. இன்னைக்கு அநேக குடும்ப பிரிவினைக்கு காரணம் மன்னிக்க முடியாத தன்மை, அநேக சண்டை பகைக்கு காரணம் மன்னிக்க முடியாத தன்மை. இந்த மன்னிப்பு என்பது மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். எல்லா பூக்களை விட சிறந்த பூ மன்னிப்பு. ஒரு முறை ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு நல்ல தெய்வ மனிதன், ஒரு கிறிஸ்தவர், நல்ல ஒரு ஆசிரியர், ஒரு முதுநிலை படித்து கொண்டிருந்த மாணவர்களோடு அவர் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார். அவர்களை பலமுறை நல்ல கவனித்து கொண்டிருந்தார். அவர்களுக்குள்ளே சில பிரச்சனைகள், போராட்டங்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள் எல்லாம் அவர் பார்த்து ஒரு காரியத்தை அவர் செய்தார். எதையுமே ரொம்ப எக்ஸாம்பிள் வச்சு ரொம்ப அன்பாக சொல்லி கொடுக்கறதுனால அவர் மேலே எல்லாரும் ஒரு அளவு கிடந்த ஒரு மரியாதை, அன்பு வச்சுருந்தாங்க. அவர் சொன்னார், நாளைக்கு நீங்கள் வரும்போது ஒரு நல்ல பை, டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், ஒரு உருளைக்கிழங்கு உள்ள போட்டால் வெளியில் தெரிகிற மாதிரி நல்ல பாலித்தீன் கவர், பெரிய பேக் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டார். இவங்க எல்லாருமே அடுத்த நாள் காலையில் வரும்போது ஒரு பெரிய டிரான்ஸ்பரண்டாக ஒரு பாலித்தீன் பேக் கொண்டு வந்துட்டாங்க. அங்கே அவர் சொன்னார், நமக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு காரியம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை கொஞ்ச நேரம் அவளுக்கு போதித்து நிறைய ஏரியாவில் உருளைக்கிழங்கு தட்டி வைக்கப்பட்டிருந்தது. உருளைக்கிழங்குகள் அங்கே நிறைய தட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதில் சொன்னார், ஒரு காரியத்தை மட்டும் ஆண்டவருக்கு முன்னால் உண்மையாக செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுவரையும் யாரை மன்னிக்க முடியாமல் இருந்துச்சோ, அது பெற்றோரோ, சகோதரர்களோ, நண்பர்களோ, அண்டை அகலத்தாரோ யாரோ, அதை உருளைக்கிழங்கில் அதை அப்படி ஒரு பேப்பரில் ஒட்டி அவங்க பேரை மட்டும் எழுதி உள்ளே போட்டுகிட்டே இருங்க. பொய் சொல்ல வேண்டாம், உண்மையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னா. இப்போ உருளைக்கிழங்குடைய கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, எல்லாருடைய பையன் நிரம்பிக்கிட்டே இருக்குது, தூக்க முடியாத அளவுக்கு நிரம்புது. அப்போது எழுதி முடித்த பிறகு ஒன்று செய்தார், ஒரு காரியம் நீங்கள் செய்யணும். நீங்கள் எப்போ அவங்கள இருதயத்திலிருந்து மன்னிச்சிட்டீங்களோ அப்போ உள்ளேருந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வெளியே வீசிடுங்க. அவங்கள மன்னிச்சிட்டேன்னு சொல்லும்போது வீசுங்க. அப்போ அது வரையிலும் நீங்கள் போனாலும் இந்த உருளைக்கிழங்கை தூக்கிட்டு போகணும், படுத்திருந்தாலும் பக்கத்தில் வைக்கணும். இதை கண்டிப்பாக செய்யணும். சிலர் தூக்கி பார்த்தாங்க, தூக்க முடியல. ஏன் இப்படி தூக்கிட்டு போகிறான்னு கேட்டால் போய் சொல்ல முடியாத, உண்மை சொல்லணுமே அப்படின்னு வச்சு வெக்கப்பட்டாங்க. சிலர் தூக்கி எரிஞ்சாங்க. சிலர் அவ்வளோ கடினமாக இருந்தும் சிலர் செய்யலை. ஆனால் ஒரு நாள் வந்தது, தூக்க முடியாத ஒரு நாள் வந்தது. காரணம், கொஞ்சம் அழுகிட்டு, அழுகிற போது நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. இப்போ தூக்கி வெளியில் எரிய முடியாத அளவுக்கு அசிங்கமாகிவிட்டது. இன்னைக்கு நம்மில் அநேகர் அப்படித்தான். சிலர் தேவையில்லாமல் சின்ன சின்ன காரியம்தான் மன்னிக்க முடியாமல் தேவையில்லாத காரியங்களை சில மனிதர்கள் மேலே வைத்து உள்ளே வச்சிருக்கிறோம். நாளடைவில் என்னக்கு தெரியுமா, பாரமாக மாறி தூக்கிட்டே நடப்பீங்க. பிற்பாடு அது நாற்றம் கொடுத்துரும், ரொம்ப அசிங்கமாக மாறிடும். அதனால் கிறிஸ்து மன்னித்தது போல யோசித்து பாருங்க. நம்முடைய பாவங்களெல்லாம், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் தண்டவாளத்தில் வச்சுருந்தா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தங்குதடையின்றி ஓடும். ஆனால் கிறிஸ்து மன்னித்தார். மன்னித்ததுனால இன்றைக்கி நாம் கிறிஸ்தவர்களாய், விசுவாசிகளாய், ஊழியர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் மன்னிச்சிட்டார, நீங்கள் ஏன் மன்னிக்கக்கூடாது? கண்டிப்பாக மன்னிச்சிருங்க. மனப்பூர்வமாக நேசிங்க, அவங்கள அன்பு கூறுங்க. நீங்கள் முன் வாங்க, மன்னிப்பு கேளுங்க. நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மன்னிப்பு என்பது ஒரு பெரிய மேன்மை. மன்னிக்கும் போது ஐக்கியம் உண்டாகும். மன்னிக்கும் போது இழந்து போன உறவுகள் திரும்பி வரும். மன்னிக்கும் போது உடைந்த குடும்பங்கள் ஒட்டும். புருஷனை மன்னிச்சிருங்க, அப்பாவை மன்னிச்சிருங்க, அம்மாவை மன்னிச்சிருங்க, சகோதரியை மன்னிச்சிருங்க, மனைவியை மன்னிச்சிருங்க, நண்பர்களை மன்னிச்சிருங்க. நீங்கள் மன்னிங்க, உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நிச்சயமாக அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மன்னிப்பை குறித்து தெளிவான ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தீர். எபேசியர் 5:32 ஆண்டவரே, ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல ஒருவரை ஒரு மன்னிங்களும் எழுதியிருக்கிறதப்பா. ஆண்டவரே, மன்னிக்காம பகையோடு இருந்தது போதும்.
மன்னிக்காம எரிச்சலோடு இருந்தது போதும், மன்னிக்காம கோபத்தோடு இருந்தது போதும். மன்னித்து நேசிக்க, அன்பு கூற, இழந்து போன உறவை புதுப்பித்துக்கொள்ள கிருபைதான். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, படிக்க பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளோடு ஆண்டுடைய கரம் இருக்கட்டும். வியாதி துன்பங்களுக்கு விலக்கும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும். வேலை, வியாபாரம், தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். பிரசவ காலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை தாரும். இந்த ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகளை தந்து ஆசீர்வதியும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். God bless you. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய கிருபை தாங்குவதாக. Have a nice day.